இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் போறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாரும் சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கும். பதட்டம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம வந்து ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கவலை இருக்கும். அவங்க அந்த டோர்னமெண்ட்ல எப்போ நினைக்கிறாங்களோ கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த பதட்டத்தோடயே இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பதட்டத்தை நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்க முடியும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜியை கூட நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் பை புட்டிங் நீடில். ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பா இது சாத்தியம் தான். ஸ்ட்ரெஸ் வந்துட்டு யாரு கொடுக்குறா அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் தான் இருக்குதுங்க. செரட்டோனின் ஒரு இருக்குது, அப்புறம் என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ஸ், இதெல்லாம் ஹார்மோன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பாடியில வந்து நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எனி கைண்ட் ஆஃப் பெயினையும் நம்ம வந்துட்டு குறைக்க முடியும். இது மெடிசனே தேவையில்லை, ஏன்னா இது நம்ம உடம்புல நேச்சுரலாவே சுரந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆக்சுவலா அது சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாமே சரியா போகும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பையன் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஆன்சைட்டி இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறோம், இல்ல சில பேருக்கு 2-3 டைம் வந்து போனா கூட ஃபெயிலியர் இருக்கும். அந்த ஃபெயிலியர்னால அடுத்த டைம் போகும்போது அவனுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பயத்தையும் சரி நம்ம ஏன் நம்மளால குறைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம பயத்தை யார் கிரியேட் பண்றான்னு சொன்னா கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் தான். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிட்னி யூரினரி பிளாடர் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பயம் வந்து நல்லாவே குறைஞ்சிடும். பிளஸ் ஹார்ட்டையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். பெர்ஃபெக்டா இருக்கும். அவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க தயாராயிட்டு அவங்க அதில் ஜெயிக்கணும்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, முன்னாடியே அவங்க ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே பண்ணிக்கும் போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லாம அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஈவினிங் போறேன், எனக்கு காலையில இருந்தே எனக்கு ஒரு பதட்டம் இருக்குனாலும் சரி, அந்த டைமே கூட நம்ம 2-3 நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பதட்டமே இல்லாம ஆன்சைட்டி இல்லாம ஒரு இதோட போவாங்க, நம்பிக்கையோட போவாங்க, பிளஸ் தைரியமா போவாங்க. ஸோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு மருந்து மாத்திரையோ இல்ல எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸே நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம், அவ்வளவுதான். அதனால இதுக்கு தப்பே கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருந்தாலும் சரி, பயம் இருந்தாலும் சரி, நீங்க அக்குபங்க்சர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும்.